Hello friends, போன வீடியோவில் செக்ஷன் 40A சப்செக்ஷன் 3 பார்த்தோம். இந்த வீடியோவில் செக்ஷன் 40A சப்செக்ஷன் 7 பார்ப்போம். இது என்னென்னா ப்ரொவிஷன் ஃபார் கிராச்சுவிட்டி. இது என்னென்னா நம்ம கிராச்சுவிட்டி ரிசீவ் பண்ண வேண்டிய ஒரு எம்ப்ளாயி, நமக்கு ஃப்யூச்சரில் கிராச்சுவிட்டி கிடைக்கும், அதனால கிராச்சுவிட்டிக்குன்னு சில கான்ட்ரிபியூஷன் பண்ணிக்கிட்டு வர ஒரு எம்ப்ளாயி. அந்த ப்ரொவிஷன் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். அந்த ப்ரொவிஷனுங்கிறது நமக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ் தான். ஏன்னா நம்மகிட்ட இருக்கிற ஒரு இன்கம்லேருந்து ஒரு பார்ட்டை ஒரு ப்ரொவிஷனாக க்ரியேட் பண்ணுறோன்னா இட் இஸ் அ டைப் ஆஃப் எக்ஸ்பென்ஸ். அந்த எக்ஸ்பென்ஸ் அலவுடான்னு கேட்டால் இல்லை. அந்த எக்ஸ்பென்ஸ் 40A7 படி ஸ்பெசிஃபிக்கலி டிஸ்அலவுட். இதுதான் ப்ரொவிஷன் ஃபார் கிராச்சுவிட்டி. ஆனால் எம்ப்ளாயர் ஒரு அப்ரூவ்டு கிராச்சுவிட்டி ஃபண்ட் எம்ப்ளாயரும் நம்ம சார்பாக போட்டே வருவார். அந்த அமௌண்ட் அலவுடஸ் டிடக்ஷன். இது செக்ஷன் 36 சொல்லியாச்சு. ஆனால் நம்ம பண்ணுற ஒரு ப்ரொவிஷன் கிராச்சுவிட்டிக்கான கிரியேட் பண்ணுற ப்ரொவிஷன் எப்போவுமே ஸ்பெசிஃபிக்கலி டிஸ்அலவுடு. ஆனால் ஆக்சுரியல் வேல்யூவேஷன் படி ஒரு எக்ஸ்பென்ஸ், இது ஆக்சுரியல் வேல்யூவேஷனுங்கிறது இன்சூரன்ஸ் கம்பெனியில் வரும். இது என்னென்னா ஆக்சுவலாக இப்போது ஒரு லாஸ் ஆகுது, இல்லைன்னா ஒரு எம்ப்ளாயி ஒரு வருஷத்தில் எவ்வளோ நாளைக்கு ஒர்க் பண்ணுறாரு, அந்த கிராச்சுவிட்டிங்கும் போது நமக்கு அந்த பாயிண்ட் ஒன்று முக்கியமான பாயிண்ட் இருக்குது. கம்ப்ளீஷன் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நமக்கு தெரிஞ்சால் தான் கிராச்சுவிட்டி கால்குலேட் பண்ண முடியும். இதை பற்றி கிளியராக வேணும்னா இந்த கிராச்சுவிட்டி நான் போட்டிருக்கிற வீடியோவை பார்த்துட்டு வாங்க. அந்த கம்ப்ளீஷன் ஆஃப் இயர் ஆஃப் சர்வீஸுங்கிறத நமக்கு தெரிகிற எம்ப்ளாய்க்கு மட்டும்தான் கிராச்சுவிட்டி பே பண்ண முடியும். ஆனால் சில எம்ப்ளாய்க்கு அந்த கம்ப்ளீஷன் ஆஃப் இயர் ஆஃப் சர்வீஸ் தெரியாது, எவ்வளோ வருஷம் அவர் ஒர்க் பண்ணியிருக்காருங்கிறதுக்கு சரியான அக்கௌண்ட்ஸ் இருக்காது. அந்த கேஸில் அவருக்கான கிராச்சுவிட்டி எப்படி நான் கொடுக்குறது அப்படின்னு கேட்டால், ஆக்சுரியல் வேல்யூவேஷன் படி அவர் இந்த வருஷம் இங்கே இருந்திருக்காருன்னா இந்த வருஷம் அவர் இவ்வளோ கிராச்சுவிட்டி பே பண்ணியிருப்பார், இல்லைன்னா இவ்வளோ வருஷம் ஒர்க் பண்ணியிருப்பார் அப்படிங்கிற ஒரு அசம்ஷனில் ஆக்சுரியல் வேல்யூவேஷன் அந்த பேசிஸில் இல்லை எம்ப்ளாயோட ரெப்புடேஷனை பேஸ் பண்ணி அந்த மாதிரி ஆக்சுரியல் வேல்யூவேஷனில் கால்குலேட் பண்ணுற கிராச்சுவிட்டி அமௌண்ட்டுக்கான ப்ரொவிஷன் அலவுடு கிடையாது, டிஸ்அலவுடு. எம்ப்ளாயர் பண்ணுற கான்ட்ரிபியூஷன் அலவுடு தான். ஆனால் அதே எம்ப்ளாயர் ஆக்சுரியல் வேல்யூவேஷன் படி ஒரு எம்ப்ளாயிக்கு கிராச்சுவிட்டிக்கான ப்ரொவிஷன் க்ரியேட் பண்ணுறாருன்னா அந்த அமௌண்ட் ஸ்பெசிஃபிக்கலி டிஸ்அலவுடு. அடுத்து நான் ஸ்டாச்சுட்டரி ஃபண்டுக்கு ஒரு எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு, இது பிரச்சனையே கிடையாது. ஸ்டாச்சுட்டரி ஃபண்ட்னா எப்பவும் போல் அலவுடு, நான் ஸ்டாச்சுட்டரி ஃபண்ட்னால எப்போவுமே டிஸ்அலவுட். இது செக்ஷன் 40A9 படி ஸ்பெசிஃபிக்கலி டிஸ்அலவுட். அடுத்து இது 40A9ஓட நமக்கு ஸ்பெசிஃபிக் டிடக்ஷன் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.